வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சப்ளை செயினில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ். முன்னாடி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிஸ்னஸ் உலகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. கஸ்டமர் எங்கே இருக்காங்க, அவங்களுடைய வருமானம் எவ்வளவு, அவங்களுடைய ஏஜ் எவ்வளவு, அவங்களுடைய ஹேபிட் என்ன, அவங்களுடைய செலவினம் என்ன, லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸை தான் பிஸ்னஸ் உலகம் கால்குலேஷன் பண்ணி அவங்க ப்ராடக்ட் சர்வீஸையும் டிசைன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் தனிப்பட்ட மனிதர்களான நாம என்ன பண்ணுறோம், ஜிடிபியும் மேக்ரோ எக்கனாமிக்ஸையும் பார்க்குறோம். இப்போ எதை நாம் தப்பாக ஃபாலோ பண்ணுறோம், மேக்ரோ எக்கனாமிக்ஸையும் ஜிடிபியும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு கம்பெனி பிஸ்னஸ் உலகம் என்ன பண்ணுது, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மனிதர்கள் பற்றிய தனிப்பட்ட ரீதியாக கால்குலேஷன் எடுக்குது. அப்போ நாம் என்ன பண்ணணும், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட கல்வி, தனிப்பட்ட தொழில் திறமை, இதன் மீது தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணுமே தவிர கவர்மெண்ட் ஜிடிபிக்காகவோ அல்லது தற்காலிக வேலை வாய்ப்புக்காகவோ பணப்புழக்கத்துக்காக ஏற்படுற திட்டத்தை நாம் ஏற்றுக்க கூடாது, நம்பவும் கூடாது. நன்றி, வணக்கம்.